ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்ல எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சமீபத்துல ஒரு படத்துக்கு வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்ல, ஆனா பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்க சினிமா துறையில இருக்கவங்க தான் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபம் ஒரு வாரம் இல்ல 2 வாரம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து கேட்டுருக்கணும். சரியா? அந்த படத்துல 2 நாள் நடிச்சேன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்க அந்த படத்துல கேளுங்க, இந்த படத்துல என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜன் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னும் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒருத்தரை தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அதனால் ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரை பேசுவோம். உங்கள் கேள்வி நான் பதில் சொல்கிறோம். அவங்கள கூப்பிட்டோம். டேரக்டர் சார், சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகிட்டு. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, காட்சிட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அது மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் தெரியும். 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டா சில பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தாதான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்ல வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். கொஞ்சம் எல்லாருமே சொல்றாங்க ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்ல, டைம் இருந்து நம்ம வர போறேங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல இருந்தா வரேன். சரிங்களா? எந்த இதுல நான் வராம இருந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. என்னோட பேனரை போட்டா லீடுன்னு போட்டா நாங்க எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. 4 சீன் 5 சீன் பண்றோம். அது நீங்க என்ன காமெடினா யூஸ் பண்ணீங்கன்னா காமெடினா கொடுங்க, நான் வர போறோம். நீங்க பேனர் பெருசா அடிச்சு என்ன கூப்பிட்டா எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்க. அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பத்தி பேசுங்க. மீனாட்சனா, சுதீப் சார், எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ளீஸ். எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்க செட்ல வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்ல, இந்த கால் இந்த செட்ல, இந்த கை இந்த செட்ல, அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். சார் சார் நீங்க இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களா? ஆமா சார். பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்ல நாங்க வந்து பேக்கப் பண்ண சொல்லுவாரு சார். நாங்க இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்பணும். சார் 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 திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டாரு, யோகி சார் வந்துட்டாரு, வந்து நீங்க விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்ல சார், நான் சொல்றேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு, எதுக்காக வெயிட் பண்ணோம்னா அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் இவர்கிட்ட. தட்ஸ் குட் இல்லையா? 100% சார், he is an asset. Not only him, 100%. Everybody sir, I think everybody here, நான் வந்து I can proudly say sir, my team, technical team, actors team, everybody, day and night they have worked, and not once, எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகல, யாருமே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. எவ்ரிபடி woke up every morning with the same intention sir, to do well. All the best sir.